ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க ரொம்ப நாளாக நெய் சோறு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய் சோறு தாங்க. நல்லா பொல பொலன்னு பாஸ்மதி ரைஸில் நெய் சோறு சூப்பராக இருந்ததுன்னு பசங்க சொன்னாங்க. சுட சுட நெய் சோறு, பீட்ரூட் பச்சடிங்க. எப்போதுமே ஸ்பெஷலாக பிரியாணி, வேறு எது வெஜ் ரைஸ் எது செஞ்சாலுமே நம்ம அதுக்கு ரைத்தா இருந்தால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பீட்ரூட்டில் அதை செஞ்சுருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க செஞ்சேன். சைட் டிஷ்ஷு சிக்கன் 65 கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்து டயர்டாக இருந்ததால் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் பக்கோடா போட்டேன். அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. அவ்வளோதான். நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. நம்மளால் முடிகிறப்ப நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம். முடியாதப்பையும் நம்ம கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு. அதுதான் ஃப்யூச்சரில் அவங்க லைஃபுக்கும் நல்லதுங்க. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்மளோட கஷ்டங்களை தெரிஞ்சு பிள்ளைங்க வளர்ந்தாதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் சிக்கன், மட்டன் இப்படிலாம் எடுத்து சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, நல்லா சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.